மனசாட்சியே இல்லாம 1,50,000 ரூபா கேட்குறீங்களே. உட்காஷ் குப்தா அப்படிங்கிற ஒரு மும்பையில் வாடகைக்கு ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு ஆன்லைனில் செக் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு 2 BHK வீடை பார்த்தும் வைக்கிறாரு. அந்த வீட்டோட ரெஸ்ட் ரூம் செக் பண்ணும்போது ரெஸ்ட் ரூமுக்கு மேலே ஒரு வாஷிங் மிஷின் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஷாக்கிங்காக இருக்கு அப்படின்னா ஷாக்கு குறைங்க. அந்த சாதாரண 2 BHK வீடுக்கு 1.3 lakh rupees ரெண்ட், 4,00,000 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் வேற. தெரியாம ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. ஒரு சிட்டியில் இருக்க ப்ராப்பர்ட்டி பிரைஸ் ஹைக்கில் மும்பை தான் உலகத்திலே நம்பர் 1 இருந்துகிட்டு இருக்கு. சரி, இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம இந்தியா டெவலப்டு கண்ட்ரி நோக்கி ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சைன் இது. அமெரிக்கால நியூயார்க் சிட்டி, சைனால ஹாங்காங், சிங்கப்பூர், ஜப்பான்ல டோக்கியோ, யூகேல லண்டன், இந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸோட மெயின் சிட்டிஸோட காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு பக்கத்துல கூட நம்ம போக முடியாது. பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அதுக்கு ஈக்குவலா குவாலிட்டி ஆஃப் லைஃபும் அவங்களோட இன்கமும் அதிகமா இருக்கும். பட் நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் 25% நீங்க சேலரி வாங்குனீங்க அப்படின்னாலே டாப் 10 இருக்கிற அளவுக்கு நம்ம மோசமா இருந்துகிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம பே பண்ற டாக்ஸ்க்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லவே